எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தை பரிசுத்த ஆவியானவரோட ஒரு நல்ல ஐக்கியத்தை, உறவை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக விசேஷமான ஒரு மாதமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் மனுஷனை படைக்கும்போதே அவருடைய விருப்பம், அவனோடு ஒரு ஐக்கியத்தை அவர் வைத்துக்கொள்ள விரும்பினார். அதுக்காக தான் மனுஷனை படைச்சார். ஏன்னா மனுஷனை விட பிரம்மாண்டமான எவ்வளோ காரியங்களை தேவன் சிருஷ்டித்ததை பார்க்கிறோம். மலைகள், பெரிய அருவிகள், எல்லாத்துக்கும் மேலே நதிகள், கடல்கள், சமுத்திரங்கள், நட்சத்திரங்கள், இதெல்லாம் இருந்தாலும் கூட மனிதனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மனிதனை படைக்கிறார். அதனால் அந்த ஐக்கியத்தை எப்படி தேவன் கொண்டு வருகிறார்னு பார்க்கும்போது, மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுது அந்த உடைந்து போன உறவை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த பாலத்தை திரும்ப தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பாலமாக இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலினாலே அவர் தொலைந்து போன மனிதனை மீண்டும் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ஆகையினால் அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது, உறவு கிடைக்கிறது. உறவு அடுத்த நிலைக்கு போகணும். அது ஐக்கியம், ஃபெலோஷிப். ரிலேஷன்ஷிப் என்பது ஒன்று, ஃபெலோஷிப் என்பது இன்னொன்று. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் 2 சகோதரர்கள் இருக்கலாம், அண்ணன் தம்பி, அது உறவு. ஆனால் எந்த அளவிற்கு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், ஒருவருடைய தேவையிலே இன்னொருவர் பங்கெடுக்கிறார்கள், அது ஐக்கியம், அந்யோன்யம். ஒருவேளை அண்ணன் தம்பி அப்படின்னு இருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு பேசுறதில்லை, அந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் பரஸ்பரம் இல்லை, சப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உறவு இருக்கிறது, ஆனால் ஐக்கியம் இல்லை. இது எதுக்காக சொல்லுகிறேன்? ஆண்டவராகிய இயேசு நம்மை பிள்ளைகள் என்கிற உறவுக்குள்ளே கொண்டு வந்தார், பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அங்கே நிறுத்திடாமல் நம்மளை ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள், தேவனோட அனுதினமும் பழகுகிற ஒரு பழக்கத்திற்குள், ஒரு பரஸ்பரமான உறவுக்குள், அந்யோன்யத்துக்குள் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால் இது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். ஏன்னா உறவு இருக்குது, ஐக்கியம் இல்லை குறைவாக இருக்குன்னா அந்த உறவினுடைய முழுமையான இனிமையை சுவைக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அந்த ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனோடு நமக்கு உண்டு பண்ணுறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. இந்த மாதத்தில் கூட நாம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருந்து நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிற வார்த்தை, ஆவியை உட்பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த உயிரடைகிறது அப்படின்றது ஒரு ஃபெலோஷிப், தேவனோட அனுதின வாழ்க்கையில். உதாரணமாக காலையில் புறப்படும்போது, இல்லை புறப்படுறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுறது, கர்த்தர் என்னோட பேசுகிறார் அப்படின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளார இருப்பது, கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்கிற அனுபவத்துக்குள்ளே இருப்பது, ஒருவேளை ரெடி ஆகும்போது ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு பாட்டு பாடிட்டு துதிச்சிட்டே ரெடி ஆகிறது. இப்படி எல்லா காரியங்களிலும் அவருடைய நடத்துதலில் அறிந்து கொள்வது, இதெல்லாம் தான் இந்த ஐக்கியம்.
இந்த ஐக்கியத்துக்குள்ளார நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் ஒரு நதி எருசலேம் தேவாலயத்திற்கு வாசல்லிருந்து அது புறப்பட்டு வருகிறதை, ஓடுகிறதை குறித்து எசேக்கியேலுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கிறார். அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே பார்க்குறோம் 1ஆம் வசனத்திலிருந்து, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. இப்போ இந்த சம்பவத்தில் இந்த நதின்றது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் நிறைய வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்திருந்தாலும் மற்ற தீர்க்கதரிசிகளை காட்டிலும் எசேக்கியேல் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்த அதிகமான வெளிப்பாடு இருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அங்கே நம்ம பார்க்குறோம் ஏசாயாவில் அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில். அப்புறம் ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாம் ஏசாயாவில் இருக்குது இல்லைங்களா? 53ஆம் அதிகாரத்தில், அதற்கு முந்தைய அதிகாரத்திலெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா கடைசி அதிகாரங்களை வாசிக்கும் போது எசேக்கியேலை பொறுத்த மட்டில் எசேக்கியேல் ஆரம்பிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவரை ஆழமான தரிசனங்களை கடந்து டிரான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளானார் இல்லையா? அது மாதிரி ஆவிக்குள்ளான அனுபவத்தில் 1ஆம் அதிகாரத்திலேயே கேபார் நதி அண்டையில் அந்த அனுபவங்களுக்குள்ளே ஆவியானவர் கொண்டு போகிறத பார்க்குறோம். பிறகு உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் அங்கே ஆவியானவர் நடத்துகிறத பார்க்குறோம். இங்கே 47ஆம் அதிகாரத்தில் ஒரு நதி, பரிசுத்த ஆவியானவருடைய நதி பாய்கிறது. இப்போ இந்த நதியில் எசேக்கியேலை நடத்துகிறார். என்ன சொல்ல வருகிறேன்? எசேக்கியேல் ஆவியானவரால் அதிகமாக ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு நிறைந்த ஒரு தீர்க்கதரிசியாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார். ஓகே, இப்போ இந்த நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நதி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த நதியை குறித்து சங்கீதம் 46 பார்க்குறோம். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும், அப்படின்னா எருசலேமை, உன்னதமானவர் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தையும், அப்படின்னா சியோனை சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நதி பரிசுத்த ஆவியானவர். புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியைப் போல செயல்படுவார். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளிலே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, 38ஆம் வசனம், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நதி, இந்த நதிக்குள்ளார எசேக்கியேலை நடத்துகிறார். நாமும் கூட ஆவியானவர் இந்த ஐக்கியத்தில், அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நம்மை அதிகமாய் நடத்த விரும்புகிறார். ஏன்னா ஆவியானவருடைய ஐக்கியத்தை நாம் அதிகமாய் அனுபவிக்கும் பொழுது அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. இதன் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை ஆவியானவரோட ஒரு டீப் ஃபெலோஷிப். அநேக விஷயங்களை நாம் இதை குறித்து பார்க்கலாம். ஆனால் ஓரிரு காரியங்களை தான் அந்த சொற்ப நேரத்தில் பார்க்க போகிறோம். ஆகையினால் இங்கே இந்த டீப் ஃபெலோஷிப், ஆவியானவரோட ஒரு ஆழமான ஐக்கியம் நமக்கு தேவை. ஏனென்றால் ஆவியானவரோடு எந்த அளவுக்கு ஆழமாக ஐக்கியப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் பிதாவை அறிந்து கொள்ளுவோம்.
குமாரனையும் அறிந்து கொள்வோம். ஆவியானவருடைய மிஷன், அவருடைய ஊழியமே இயேசுவை அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்துவது. ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் வந்தப்ப அவருடைய ஊழியம் என்னவா இருந்தது? பிதாவை அதிகமாய் அவர் வெளிப்படுத்தினார். அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் எதுவுமே சுயமாக பேசலை, பிதா சொல்கிறத தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எதுவுமே சுயமாக செய்யலை, அவர் காட்டுறதை தான் நான் செய்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முழுக்க முழுக்க பிதாவானவர். தேவன் நமக்கு யார்? அவர் நமக்கு அப்பா. தேவன் நீ யாரும் நினச்சிக்காத, எங்கேயோ இருக்காருன்னு நினச்சிக்காத. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கூப்பிட்டுட்டு இருந்தவங்கள அவர் உனக்கு அப்பா, உங்கள் பரமபிதான்னு சொல்கிறார் இல்லையா? உங்கள் பரமபிதா உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பார். ஆகாயத்து பறவைகளே போஷிக்கிறாரு, காட்டு புஷ்பங்களே உடுத்து வைக்கிறாரு. இந்த தேவன் உங்கள் பரமபிதா. இயேசுவின் ஊழியம் முழுவதுமே எதுக்காகனா பிதாவோட நம்மளை ஐக்கியப்படுத்தணும். தேவன் நமக்கு அப்பான்றதை நமக்கு விளங்க வைக்கணும், புரிய வைக்கணும். அதுக்காக தான் பிரயாசப்படுறார். ஜெபிக்கும்போது கூட என்ன சொல்லி ஒரு மாதிரி ஜெபத்தை சொல்லி கொடுக்குறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்படி ஒரு ஜெபத்தை யோவானும் கற்றுக் கொடுத்தது கிடையாது. யோவான் ஸ்நானகன், பழைய ஏற்பாட்டில் யாருமே இப்படி தேவனை அப்பான்னு சொல்லி ஜெபிச்சதே கிடையாது. ஆண்டவர் அதில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஒரு பெரிய கண் திறப்பை உண்டு பண்ணுகிறார். ஐ ஓப்பனர். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன் என்ற வார்த்தைக்கு பதில் பிதாவே, அப்பாவே, தந்தையே அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் எதுவுமே சுயமாக பேச மாட்டார்னு சொல்கிறார். அவர் முழுக்க முழுக்க யாரை பற்றி வெளிப்படுத்துவார்னா இயேசுவை குறித்து வெளிப்படுத்துவார். பியூட்டிஃபுல். அதை நம்ம யோவான் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நிறையா நான் உங்களுக்கு சொல்லணும், ஆனால் இப்போ சொன்னால் தாங்கிக்க மாட்டீங்க. சத்திய ஆவியானவர் வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில் சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யாரை பற்றி சத்தியம்? யாரை குறித்த சத்தியத்துக்குள்ள நடத்துவார்? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், இயேசு எப்படி தன் சுயமாக பேசாமல் பிதாவானவர் சொல்கிறத பேசினாரோ, ஆவியானவருடைய ஊழியம் அவர் தான் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். 14ஆம் வசனம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆவியானவர் முழுக்க முழுக்க யாரை வெளிப்படுத்துகிறாரு, யாரை மகிமைப்படுத்துகிறாருன்னா இயேசுவை மகிமைப்படுத்துகிறார், இயேசுவை வெளிப்படுத்துகிறார். ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேறு வார்த்தையில் சொன்னால் இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உண்மை. தேவன் உங்கள் அப்பா. நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உங்களை குறித்த ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இப்படி இயேசு எதெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் ஆவியானவர் ஆமேன் போடுகிறார், ஆமோதிக்கிறார், எஸ்ன்னு சொல்கிறார், ஐ அக்ரின்னு சொல்கிறார். இன்னும் நமக்கு அதை விளங்க வைக்கிறார். ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறீங்க பாருங்கள். அதனால தான் அந்த ஆவியானவரோட ஒரு ஃபெலோஷிப், ஐக்கியம் நமக்கு தேவை. எசேக்கியேலுக்கு இந்த ஐக்கியத்தை ஒரு ஆழமான நிலைக்குள்ளார ஆவியானவரோடு அவர் அழைத்து செல்றார். எப்படி செல்றாருன்னு பார்க்கும்போது அந்த நதியிலே அவர் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம், அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அப்ப யார் அவர்னு பார்க்கும்போது அந்த புருஷன்னு போட்டிருக்கு 3ஆம் வசனம்.
ஆகையினால தேவன் அவரை அழைத்துட்டு போறார். என்ன எதுக்கு? அந்த நதியில அவர் நடந்து போகணும். அந்த நதிக்குள்ளார போகணும். ஒரு நதி ஓடிட்டு, நதினா ஆறு. அந்த ஆறுக்குள்ளார இவரை அழைச்சிட்டு போறார். அப்போ ஆரம்பத்துல பார்க்கும்போது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. அப்ப முதல்ல ஒரு குறிப்பிட்ட எல்லையை அளந்து அப்படி அங்க கூட்டிட்டு போன உடனே இந்த நதியினுடைய தண்ணீர் காலில் கணுக்கால் வரைக்கும் வருது. அப்புறம் திரும்ப அளந்து கூட்டிட்டு போறாரு. அடுத்த வசனத்துல அது முழங்கால் அளவா இருந்துச்சு. திரும்ப 1000 முழம் அளந்து கூட்டிட்டு போறாரு. இடுப்பளவா இருந்துச்சு. திரும்ப 1000 முழம் அளந்து கூட்டிட்டு போறாரு. 5ஆம் வசனத்துல இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. 47ஆம் அதிகாரத்துல அங்கே அது நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. அப்ப நீச்சல் ஆழத்துக்கு, நீந்திர ஆழத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த நதியை கடக்கவே முடியலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நடந்து போக முடியாது, நீச்சல் அடிக்க வேண்டும். அப்ப ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். அதாவது நடந்து போறதுன்றது வேற, நீச்சல் அடிப்பது என்பது வேற. நடந்து போவது என்பது ஒரு மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே அவன் இருக்கிறான். நீச்சல் அடிப்பது என்பது மனுஷன் கால் தரையிலே இல்லாம அவன் மிதக்கிறான். காத்துல பறக்கிற மாதிரி தண்ணீர்ல நீச்சல் அடிக்கிறது. அப்ப இப்படி அழைச்சிட்டு போய் இவர் எங்கே கொண்டு போகப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அதுக்கப்புறம் இருக்கிற வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல நதி ஓரமாய் அங்கே 2 பக்கமும் திரளான மரங்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த நதி எப்படிப்பட்ட நதியா இருக்கிறது என்று பார்க்கும்போது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அப்ப இந்த நதி சுகமாக்குகிற நதி. ஆவியானவர் நம்மை கனிதரும் விருட்சங்கள், கனிதர வாழ்க்கைன்னா ஆவியின் கனிகளால் நிரம்பின ஒரு வாழ்க்கை. ஆவியின் கனி 9 கனி: அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், நீடிய பொறுமை, சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனி நமக்குள்ளார வெளிப்படுவதற்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதே போல நம்மை சுக வாழ்வுக்கு நடத்துகிற அதையும் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, அது மாத்திரமல்ல, இந்த நதி 9ஆம் வசனம் சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அதே வசனத்தில் பின்னாடி சொல்லுது, இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆவியானவர் நம்மளை பிழைக்க வைக்கிறார், வாழ வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் இது எல்லாத்தையுமே ஆவியானவர் நமக்கு செய்ய விரும்புகிறார். ஆவியின் கனிகளை உண்டு பண்ண விரும்புகிறாரு. அதாவது ஆவியின் கனின்றதை ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், இயேசுவை மாதிரி நம்ம சுபாவம் மாற, எல்லாரையும் நேசிக்க, எல்லாரையும் மன்னிக்க, அப்படி இயேசுவிடத்தில் என்ன சுபாவம்லாம் இருக்கும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, எல்லாமே இயேசுவின் சுபாவங்கள் எல்லாம் ஆவியானவர் நமக்குள்ளார அவரே கொண்டு வர்றார். அந்த ஐக்கியத்தில் நம்ம வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வருது. சில குணங்களெல்லாம் மாறி நற்குணங்கள் வந்துடுது. அதுபோல் சுக வாழ்வுக்குள்ளே நம்மளை நடத்துகிறார். அது மாதிரி நம்மளை வாழ வைக்கிறார், சுகப்படுத்துகிறார், வாழ வைக்கிறார். இப்படி இன்னும் அநேக காரியங்களை அங்கே பார்க்குறோம். ஆனால் இதுக்கு எல்லாம் ஒரு திறவுகோல். இந்த ஆவியானவரோட ஐக்கியத்தை நம்ம வளரணும்னா அதுக்கு திறவுகோல் எசேக்கியேல். அவர் அந்த புருஷன் அவரை நடத்துகிற விதத்தில் அவர் நடந்து போகிறார். ஆவியானவர் சொல்கிறத நம்ம கவனமாக கேட்டு அதுக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் ஒன்று சொல்லும்போது நமக்கு அது எப்படி படுதுன்றது
முக்கியமானதல்ல. நமக்கு அது ஈஸியாக இருக்கோ, நமக்கு அது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கோ, அது கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கோ, கீழ்ப்படிறதுக்கு கஷ்டமாக இருக்கோ, தட்ஸ் நாட் த ப்ராப்ளம். அவர் சொல்கிறாரு, நான் கீழ்ப்படுகிறேன். அவர் சொல்கிறாரு, நான் நம்புகிறேன். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி தான் இருந்தாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் முதல் மாநாடு எருசலேமில் நடக்குது. அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் எல்லா சபைகளுக்கும் ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் அவர்கள் என்ன சொல்லி எழுதுகிறார்கள் என்று சொல்லி உங்களோடு நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம். அவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்க என்று சொல்லி அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அதை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறதை உங்களோடு நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15:29 அவசியமான இவைகளே அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். பாருங்க, அவங்க எப்படி எழுதுறாங்கன்னா, இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், எது இந்த விக்கிரக காரியங்களுக்கு விலகுங்க, ரத்தத்தை புசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயங்கள் அதுக்கு முந்தைய வசனங்கள்ல 28ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. வேசித்தனத்துக்கு விலகி இருங்க, இந்த மாதிரி சில காரியங்களை சொல்கிறாங்க. இது பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் நல்லா இருந்துச்சு. அதாவது அவர் இதை சொல்கிறாரு, அதை நாங்கள் நல்லதுன்னு எடுத்துட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது, எசேக்கியேல் எப்படி ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, தேவன் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிய இன்னும் ஆழமான நிலைக்குள்ள, ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஆவியானவருடைய நதியில் அவர் டீப்பாக போயிட்டு இருந்தார். கணுக்காலை தாண்டி, முழங்காலை தாண்டி, நீச்சல் ஆழத்துக்கு போய் நீச்சல் அடிக்கும்படியாக, அதாவது ஆவியானவரோட டீப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆழமான ஐக்கியம். அதே ஐக்கியம் தான் இவங்களுக்கு இருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. ஆவியானவர் எதை சொல்கிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், உங்களுக்கு சொல்கிறோம், நீங்களும் ஏற்றுங்க. ரிசல்ட் என்ன? நலமாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள். ரெண்டுமே இருப்பாருங்க. நல்லா இருப்பீங்க, நீங்கள் வாழ்வீங்க. சுகமாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய, விட்டு கொடுக்க, நம்ம ஆவியான ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துகிற காரியத்தை, வேதத்தை வாசிக்கும் பொழுதோ, வசனத்தை கேட்கும் போதோ, நம்முடைய உள்ளத்தில் ஆவியானவர் இருந்து உணர்த்துகிற காரியங்களுக்கு, ஆவியானவரை உமக்கு எது பிரியமோ அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் சாயலை, சுபாவத்தை அவர் கிரியேட் பண்ணுவார், உருவாக்குவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை வாழ வைப்பார், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். என் ஆத்தும நேசமீட்பரே, என் உள்ளத்தின் ஆறுதலே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது
ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கிருபை கொடுத்தீர். பரிசுத்த ஆவியானவரோட ஆழமான ஐக்கியத்துக்குள்ள கடந்து போகணும்னு வாஞ்சிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே, யாரெல்லாம் உமக்கு பிரியமானது செய்ய என்னோட இடைப்படுகிற காரியத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, ஒரு விசை தொடுவீராக. அவர்களுக்குள்ள அனல் மூளட்டும், அவர்கள் பலனடையட்டும். எசேக்கியேலை போல ஆவியானவரோட ஆழமான அனுபவத்துக்குள்ளர சென்று அப்போஸ்தலர்களைப் போல ஆண்டவரே உமக்கு பிரியமானதை அவர்கள் செய்து நலமாயிருப்பார்களாக, சுகமாயிருப்பார்களாக. சுகத்தை கட்டவிழ்கிற இயேசுவின் நாமத்தில், நன்மையான வாழ்க்கையை கட்டவிழ்கிற இயேசுவின் நாமத்தில், கிறிஸ்துவின் சுபாவம், ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, அன்பு மகனாக, மகளாக, ஒரு தகப்பனாக, தாயாக, ஒரு நற்சாட்சியோட ஜீவிக்க கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நிச்சயமா கர்த்தர் அதை செய்யறாரு. முக்கியமா வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் அந்த ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு ஆயத்தமா இந்த நாள்ல இருந்தே மைண்டை செட் பண்ணிங்க, மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிங்க. இந்த செய்தி உங்களுக்கு உதவியா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அவருக்கு கீழ்ப்படிய, அவரை பிரியப்படுத்த நான் வாஞ்சிக்கிறேன் என்று நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, உங்களை பிரியப்படுத்த விரும்புறேன்னு சொல்லிட்டே செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய அபிஷேகத்தை நீங்கள் இந்த 8ஆம் தேதி நடக்கிற ஆராதனையில அனுபவிப்பீங்க. தொடர்ந்த வாரம் முழுவதிலும் சத்தியங்களை தியானிக்க போகிறோம். இணையுங்கள், கேளுங்கள், ஆசீர்வதிக்க